பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபேல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. முடிஜி ஏஞ்சி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி. அந்த ஜிஜி என்பதில் ஒரு சுகந்தானுங்கிற போக்கு இந்த வசனகர்த்தாக்களுக்கு தான் இருக்கு, அரசியல்வாதிக்கு இருக்காது. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. தனியாக நின்று நான் எனக்கு திமுகவுக்கு தான் போட்டி என்று சொல்வதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. அவர் அதிமுகவோடு சேர்ந்திருந்தால் வலிமையான கூட்டணியாக அமைந்திருக்கும். அது அதிமுகவுக்கும் வலிமையாக இருந்திருக்கும், விஜய்க்கும் வலிமையாக இருந்திருக்கும். ஆனால் தன்னை இவர் மிகையாக மதிப்பிட்ட காரணத்தினால் யாருக்கு பின்னடைவு? இப்போ இவங்க தனித்து விடப்பட்டு விட்டார். இப்பொழுது மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்வார்கள், இவரோடு யார் சேர்வார்கள்? இப்போ தாவேக்காக்கு தான் பின்னடைவு. இங்க நீங்க தான் இப்படின்னா அங்க அவங்க யாரு? உங்க சீக்ரெட் ஓனர். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மறைமுக உறவு இருக்கு அப்படின்றத இதெல்லாம் நம்பத்தக்கதாக எனக்கு படவில்லை. அண்ணாமலே யார் கைவசப்படுத்தி கொண்டா? திமுக. அது சரி. ஆனால் ஏன் இப்படி உலகுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. விஜய் அவர்கள் மோடிஜிக்கு இது தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். லட்சுமா நக்கல் செய்கிறாரு. அவன் அதிகாரத்தை பயன்படுத்தினால் இவர்கள் எல்லாம் குதிகால் பிடரியில் அடிக்கவோ எல்லாம் சும்மா வெட்டி பேச்சு. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசுறாரு, எப்படி மதிமுகவை அழிச்சதோ அதே போல விசிகாவையும் அவங்க அழிச்சிருவாங்க. விசிகா என்ன எழுப்பி விட்டார்கள்? சிபிஐ விசாரணை கேட்கிறார் இன்னமும். அப்படி என்றால் இந்த திமுகவினுடைய விசாரணை முறை நேர்மையாக இருக்காது என்பதனால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டுவிட்டு சத்தம் போட்டு கேட்டால் ஸ்டாலின் வருத்தப்படுவார் என்று மெதுவாக சிபிஐ விசாரணை இருந்தால் நல்லது, அதை நீங்களே அறிவித்து விடுங்களேன். வா வெளியே, சிபிஐ விசாரணை வேண்டும். ஒழுங்காக நீ நடத்தவில்லை, என்னுடைய மக்களுக்காகத்தான் என்னுடைய கட்சி, உன்னுடைய கூட்டணிக்காக இல்லை, சொல்ல முடியவில்லையே. 3% வாக்கை வைத்துக் கொண்டு திருமாவளவன் எப்படி எம்பியை பெற முடிகிறது கூட்டணினா? இப்போ போக போக இந்த கட்சி இல்லாம செஞ்சிடும் திமுகன்னு ஆதவ் அர்ஜுனா வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது இல்லை, அப்படியே முழுங்கி விடுவார்கள். இந்த கட்சிகள் எழும்ப விட மாட்டார்கள். அப்ப 26 தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை தாவேக உருவாக்கும் நம்புறீங்க? திமுகவினுடைய ஓட்டுல பாதியை எழுத்தான். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க ஒரே பரபரப்பாக இருக்கக்கூடிய தலைப்பு அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசியிருந்தது. அதை ஒட்டி அவங்க கட்சியின் சார்பில் பலரும் பேசியிருந்தாங்க. முதல்ல இந்த கூட்டத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அவர் சொல்லியிருக்கிறார், எனக்கும் திமுகவுக்கும் தான் மோதலே தவிர மற்றவர்களெல்லாம் ஒரு பொருட்டாக வருகின்ற தேர்தலில் கருதப்பட மாட்டார்கள் என்று சொல்லியிருப்பது மிகையானது என்று எனக்கு படுகிறது. மிகையானது என்று. அவர் அதிமுகவோடு சேர்ந்திருந்தால் வலிமையான கூட்டணியாக அமைந்திருக்கும். அது அதிமுகவுக்கும் வலிமையாக இருந்திருக்கும், விஜய்க்கும் வலிமையாக இருந்திருக்கும். ஆனால் தன்னை இவர் மிகையாக மதிப்பிட்ட காரணத்தினால் அவர்கள் தலைமை பொறுப்பில் இருக்க விரும்புவார்கள். அது என்னதான் இருந்தாலும் அவர்கள் 30 ஆண்டு ஆண்ட கட்சி. ஆகவே நீனும் நானும் சமம் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ள தயாராக இல்லை. இவர் தன்னை குறைத்து மிகையாக மதிப்பிடுகிற காரணத்தினால் அந்த கூட்டு அருந்து போய்விட்டது. ஆகவே அதை செய்திருந்தால் விஜயகாந்தை போல, அம்மாவிடம் ஒரு கூட்டு சேர்ந்ததை போல இவர் சேர்ந்திருந்தால் விஜயகாந்தை போல ஒரு எதிர்க்கட்சி நிலையை அடைந்திருக்கலாம். திமுகவே கீழே தள்ளிவிடலாம். அந்த அளவுக்கு அது வலிமையாக இருந்திருக்கும். ஆனால் இவர் அதை தன்னுடைய கட்சியை மிகையாக மதிப்பிட்டதனுடைய விளைவு அந்த கூட்டணி அமையாமல் போய்விட்டது. பிறகு அவர்கள் ஒரு கூட்டணியை அமைத்து கொண்டிருக்கிறார்கள், அமைத்து கொள்ளப் போகிறார்கள். பாஜகவாக இருக்கும், பாமகவாக இருக்கும், கிருஷ்ணசாமி போன்றவர்கள் இன்னும் பல பேரை சின்ன சின்ன கட்சிகளை எல்லாம் இணைத்து அவர்கள் ஒரு அணியாக திரண்டு விடுவார்கள். இனிமேல் இவருக்காகத்தான் ஒரு செக்யுலர் ஃப்ரண்டை உருவாக்குவதற்காகத்தான் அவர்கள் காத்திருந்தார்கள். பிஜேபியோடு சேர வேண்டாம், விஜயை சேர்த்து கொண்டு ஒரு மாற்று கூட்டை அமைப்போம். அதிமுக காத்திருந்தது, இவர்களிடம் பேசியது. இவர்களும் அதிமுகவோடு சேருவதற்கு தயாராக இருந்தார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தை முற்று பெறவில்லை. முதலமைச்சர் என்பதை ஒப்புக்கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஆனாலும் ரொம்ப கூடுதல் இடங்களை கேட்டிருந்தால் அவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று நான் கேள்விப்பட்டேன். அதனாலே தன்னை பற்றிய மிகையான மதிப்பீடு, தானே நேரடியாக மோத முடியும் என்ற நம்பிக்கையை இவருக்கு உருவாக்கியிருக்கிறார்கள். அதன் காரணமாக அந்த கூட்டணி வலிமை பெற முடியவில்லை. இல்லை, அந்த கூட்டணி வலிமை பெற்றிருந்தால் எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சராக. அப்படித்தான் இருக்க முடியும். அவர்கள் 30 ஆண்டுகள் நாடாண்டவர்கள். அவர்கள் இவர்களோடு
வருகின்ற கட்சிகள் தான் தன்னுடைய இடங்களை விட்டு ஒரு துணை முதல்வர் அப்படின்ற இடத்துக்கு இல்லை, அது கூட வந்திருக்காது என்று நினைக்கிறேன். அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை, ஆனால் அதிக இடங்களை கொடுத்திருப்பார்கள். அவர்கள் எப்பொழுதும் அதிமுக எம்ஜிஆர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து அதிகாரத்தில் நாங்கள் பங்கு கொடுத்து பழக்கப்பட்டவர்கள் இல்லை. ஆகவே உங்களுக்கு உரிய இடங்களை நாங்கள் தருகிறோம், உங்களுடைய சார்பாக உள்ள வாக்குகள் எங்களுக்கும் எங்களுடைய பெருவாரியான வாக்குகள் உங்களுக்கும் வரும் என்பதுதான் அவர்களுடைய அடிப்படை சிந்தனை. அதற்கு இவர் ஒப்புக்கொள்ளவில்லை, அதனாலே இது முறிந்து விட்டது. ஆனால் இவர் எதிர்பார்க்கவில்லை இது பிஜேபியோடு இவர்கள் சேர்ந்து விடுவார்கள் என்று. யாரோட சேர்ந்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஏனென்றால் திமுக இறக்கப்பட்டாக வேண்டும். இறக்கப்படுவதற்கு அவர்கள் அவர்களுடைய வழியில் முயல்வார்கள். அவர்கள் ஏற்கனவே நிறுவனமானவர்கள், இவர் புதிதாக வந்திருப்பவர். இவர் இசைந்து போகவில்லை என்கின்ற நிலையில் அவர்கள் தங்களுடைய கூட்டணியை உருவாக்கி கொள்வதற்கு தான் அவர்கள் முயல்வார்கள். ஆனால் விஜய்க்கு என்ன தெரிந்திருக்க வேண்டும் என்றால், நாங்கள் தனிப்பெரும்பான்மை பெற்றாலும் கூட நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறோம் என்று எடுத்தவுடனே கடையை விரித்து ஒன்றுக்கொன்று இலவசம் என்று சொன்ன பிறகும் ஒருவனும் அதை வாங்கவில்லை என்றால், ஒன்றுக்கொன்று நாளுக்கு ஒன்று இலவசம் என்று சொல்லவில்லை, ஒன்றுக்கு ஒன்று இலவசம். நாங்களே பெரும்பான்மை வந்தால் உனக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம், நீ மந்திரி ஆகலாம், 4 இடங்களை பெறுகிற திருமாவளவனும் ஆகலாம், 7 இடங்களை பெறுகின்ற இன்னொரு கட்சியும் ஆகலாம் என்றால் இந்த வலைவீச்சு பெரிய வலைவீச்சு. இது அது ஒரு பெரிய சிக்னல், இதுவரையிலும் யாரும் காட்டாத சிக்னல் என்ன. ஆகவே எல்லாரும் இந்த வலையில் விழுந்து விடுவார்கள் என்று தான் எல்லாரும் எதிர்பார்க்க வேண்டும். இதுவரையிலும் யாரும் அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் என்று தமிழ்நாட்டில் சொன்னதில்லை. கேரளாவில் அதிகாரத்தில் பங்குண்டு, தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் யாருக்கும் பங்கு கொடுத்ததில்லை. தனிப்பெரும் கட்சியாக ஒருவர் இருப்பார்கள், அவர்களுடைய வாக்குகள் சிதறாமல் இருப்பதற்கு சின்ன கட்சிகளை சேர்த்துக் கொள்வார்கள். அவர்கள் 4-2 இடங்களை பெறுவது தான் அவர்களுக்குரிய இடமே தவிர அவர்களுக்கு அதிகாரத்தில் எந்த பங்கும் கிடையாது. இதுக்கு திருமாவளவன் ரொம்ப போட்டு மண்டையை உடைத்து கொண்டார். நாங்களெல்லாம் எந்த காலத்திலும் 4 இடங்களும் 2 இடங்களும் தான் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டுமா, முதலமைச்சராக எப்பொழுது வருவது என்றார். 4 இடங்களையே தாண்ட முடியவில்லை, முதலமைச்சராக வருவதை பற்றி எப்பொழுது சிந்திப்பது. மாயாவதி வர முடியும் என்றால் மக்கள் தொகை அங்கு கூடுதல். மாயாவதி ஒரு பெரிய இயக்கமாக ஆகி பிராமணர்களையே உட்படுத்தி கொண்டார். முஸ்லீம்களை, பிராமணர்களை, மற்றவர்களை உட்படுத்தி கொண்டு ஒரு பெரிய மந்திரி சபை அமைத்து இப்பொழுது தன்னுடைய இடங்களெல்லாம் இழந்துவிட்டு ரோட்டுக்கு வந்து விட்டார். 20-25% வாக்குகளை வைத்திருந்தவர் இப்பொழுது 7-8% வாக்குகளுக்கு அவர் சரிந்து விட்டார். இப்பொழுது தன்னுடைய சுயஜாதியே தன்னோடு நிற்குமா என்ற ஐயம் அவருக்கு வந்து விட்டது. ஆகவே அரசியலில் ஏறும் இறங்கும் எல்லாம் நடக்கும். நீங்கள் இவ்வளவு பெரிய வலையை விரித்து வாருங்கள் அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் ஒன்றுக்கொன்று என்று சொன்ன பிறகும் கூட அந்த பொருளை வாங்குவார்கள் என்றால் அப்புறம் தனியாக நின்று நான் எனக்கு திமுகவுக்கு தான் போட்டி என்று சொல்வதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ யாருக்கு பின்னடைவு? இப்போ இவங்க பின்னடைவு தான், இவர் தனித்து விடப்பட்டு விட்டார். இப்பொழுது மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்வார்கள், இவரோடு யார் சேர்வார்கள்? இப்போ தாவேக்காக்கு தான் பின்னடைவு. தாவேக்கா அந்த முடிவை எடுத்திருக்க வேண்டாம். இது ஒரு அதாவது ஒன்று பெரிதாக வருவது இல்லாவிட்டால் ஒன்றும் இல்லாமல் போகுது என்ற நிலைக்கு போக வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக 4வது படிக்கட்டு, 6வது படிக்கட்டு, 10வது படிக்கட்டு என்று ஏறிக்கொண்டே போகுது. முதலில் ஒரு குறைந்த இடம் உறுதிப்பட்டு விடும். நாம் அந்த ஒரு 40-30 பேர் முதலில் சட்டமன்றத்திற்கு போகிறோம். என்ன விஜயகாந்த் ஒரு ஆளாக நின்றார், ஒருவரே வெற்றி பெற்றார் தனியாக நின்று. பிறகு அவருக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது என்று மெய்ப்பிக்கப்பட்ட பிறகு அடுத்து திமுகவும் அவர் மேலே விழுந்தது, அதிமுகவும் மேலே விழுந்தது. பிறகு அவர் கூட்டணியில் சேர்ந்தார், எதிர்க்கட்சி தலைவரானார். திமுகவை 3வது தள்ளிவிட்டார்கள். அவர் தொடர்ந்து வாழ்ந்திருந்தால் அந்த இடத்தை தக்க வைத்துக் கொண்டிருப்பார். அது இல்லை. ஆகவே இவர் செய்கின்ற முயற்சி என்பது ஒரு பெரிய சூதாட்டம் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. இந்த சூதாட்டத்தில் ஒன்று எக்குத்தப்பாக இந்த ஜாக்பாட் அடிக்கும் குதிரையில் கடைசி சூதாட்டம்னா எப்படி இல்லை, ஒன்றுமில்லாமல் போய்விட்டார். அடிச்சால் ஏற்கனவே பல நடிகர்கள் ஒன்றுமில்லாமல் போயிருக்கிறார்களே. இதற்கு முன்பு இருந்த நடிகர்களில் எம்ஜிஆர் தவிர கொஞ்சம் பரவாயில்லாத நிலையில் விஜயகாந்த் தவிர மற்றவர்கள் எல்லாருமே ஒன்றுமில்லாமல் போனவர்கள் தானே. எல்லாரும் முதலமைச்சராக வருவதற்கு முயன்றிருக்கிறார்கள். எல்லா கட்சிகளும் முதலமைச்சராக வருவதற்கு முயன்றிருக்கிறார்கள். எல்லா நடிகர்களும் அவர்களுக்கு ஒரு கூட்டம் கூடியிருக்கிறது. ஆகவே அது முதலமைச்சராக ஆவதற்குரிய நம்பிக்கையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. பிறகு அவர்கள் ஒன்றுமில்லாமல் போய் இன்றைக்கு அவர்களுடைய கட்சியை செயலற்று போய்விட்டதே. இல்லை, இப்போ இந்த எல்லா படிப்பினையும் எடுத்துக்கிட்டு தானே விஜய் அவர்களும் வர்றாரு. எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும்.
எம்ஜிஆர் நீங்களாக யாருமே அந்த இடத்தை பெற முடியவில்லை. எம்ஜிஆர் பெரிய அரசியலோடு சேர்ந்து வளர்ந்தவர். திமுகவை தூக்கி நிறுத்தியவர்கள் கருணாநிதியை விட எம்ஜிஆருக்கு பங்கு கூட என்னுடைய கருத்து. அண்ணாவுக்கு அடுத்தது எம்ஜிஆர். அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று திமுக கொடியை கொண்டு போய் கொங்கம்பட்டி வரையிலும் சேர்த்தவர் எம்ஜிஆர் தான். அப்படியானால் குடிசைகளை என்ன செய்வது என்று சக்கரபாணி கேட்பார். அவையெல்லாம் கொளுத்தப்படும் தேவையில்லாத காரணத்தினால் என்று பேசுவதெல்லாம் இந்த கட்சியை கட்டியமைத்த மிகப்பெரிய மேடைகள் தானே. அண்ணா பேசி அவருடைய அறிவை கொண்டு இந்த தலைமையை கொண்டு அதை உருவாக்கினார் என்பதற்கு அடுத்தபடியாக எம்ஜிஆரால் தான் இந்த திமுக வளர்ச்சி பெற்றது. 3வது இடம் கருணாநிதிக்கு, 4வது இடம் கண்ணதாசனுக்கு. இவர்களுடைய திரைப்பட பங்குகள், இவருடைய பாடல்கள், வசனங்கள் மற்றவை மூலமாக பெரிய வளர்ச்சி அவர்களுக்கு ஏற்பட்டது. நெடுஞ்செழியனுடைய பங்கை விட, அன்பழகனுடைய பங்கை விட, மதியழகனுடைய பங்கை விட கருணாநிதி கண்ணதாசனுடைய பங்கு கூடுதல். ஆனால் அண்ணாவுக்கு அடுத்து மிகப்பெரிய பங்கு எம்ஜிஆர் என்று ஏன் சொல்கிறேன் என்றால், அண்ணாவினுடைய அறிவு தான் சிந்தனை வயப்பட்ட அறிவு. அதை கொண்டு போய் சேர்த்த வீக்கில் தான் எம்ஜிஆர். அது 2வது இடம். ஆகவே ஒரு நாள் இவர் தள்ளப்பட்ட போது இவரால் தானே திமுக நமக்கு தெரியும் என்று சொல்லி அவர் மீது பறிவு கொண்டார்கள். கேட்ட கல்வி சரியான கல்வி. துண்டு பீடி குடித்து கொண்டிருந்தவனுக்கு 3 மாடி கட்டிடம் எப்படி இருந்தது என்று கேட்டார். எப்படி வரும்? கொள்ளையடித்தால் தான் வரும். கொள்ளை அடித்தார்கள் என்பது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எம்ஜிஆர் அந்த 3 எழுத்து மந்திரம் மறுபடியுமே இங்க ஒழிக்கும் அப்படின்றது இல்லை. மந்திரம் என்பதெல்லாம் உண்மை இல்லையா? அதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு. மந்திரம் என்று நாம் பெருமைக்காக சொல்லுகிறோமே தவிர அதோடைய செயல்பாடு இருந்தது இல்லை. இப்போ இது இவங்க பேசும்போது இங்க வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்றது கடந்தும் இப்போ திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு மறைமுக உறவு இருக்கு அப்படின்றத இதெல்லாம் நம்பத்தக்கதாக எனக்கு படவில்லை. இல்ல, தேர்தலுக்காக காங்கிரஸோட கூட்டுல இருக்காங்க, கொள்ளையடிக்க பாஜகவோட கூட்டுல இருக்காங்க. இது நம்பத்தக்கதாக இருக்கிறதா எனக்கு தோன்றுது. இல்ல, அவங்க ஏன்னா கொள்ளை தானாக அடிக்க முடியும். அவர்கள் அதிகாரத்தில் தானே அடிக்கிறார்கள். செந்தில் பாலாஜி யாரை கேட்டுக்கொண்டு கொள்ளையடிக்கிறார்? ஸ்டாலின் யாரை கேட்டுக்கொண்டு கொள்ளையடிக்கிறார்? அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறது. அதுக்கு மோடி தனித்து பண்ணலாம், எது வேண்டுமானாலும். இவர்கள் தனித்து செய்ய முடியும். இவர்களுக்கு மாநில அரசு கையில் இருக்கிறது. மின் திட்டம், நிலக்கரி வாங்குவது பண்ணலாம், வனத்தை அழிக்கலாம் பண்ணலாம், ஆற்று மணலை கடத்தலாம் பண்ணலாம், கனிம வளங்களை கடத்தலாம் கேரளாவுக்கு பண்ணலாம். எதுவாக பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். வாத்தியார் வேலைக்கு போட வேண்டுமா பண்ணலாம், கண்டக்டர் வேலை போட வேண்டுமா பண்ணலாம், எல்லாவற்றையும் பண்ணலாம். ஒன்றிலும் உலகத்தில் இவர்கள் காசு வாங்காத துறையே கிடையாது. அந்த செல்வ பெருந்தொகை 500 கோடி அடித்திருக்கிறார் என்று சவுக்கு சொல்லுகிறாரே. கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக தாழ்த்தப்பட்ட மக்களை தொழில் வினைஞர்களாக்குவதற்கு, தொழில் முதல்வர்களாக்குவதற்கு அந்த கூட்டுறவு சங்கம் மூலமாக கடன் கொடுக்கப்படுவதற்காக 500 கோடி ஒதுக்கப்பட்டது. ஒருவனும் தொழில் முதல்வராகவில்லை. செல்வ பெருந்தொகை தான் ஆகியிருக்கிறார். இதை இத்தனை 100 மனிதர்கள் ஆவதற்காக போட்ட திட்டத்தை ஒருவன் சுருட்டி கொண்டு விட்டானே என்று சொன்னதற்காக அவர் வீட்டில் மலத்தை வீசுகிறார்கள். தமிழனுடைய பண்பாடை மாறிவிட்டது. கத்தி எடுத்து கட்டை எடுத்து போர் செய்ததற்கு பதிலாக மலத்தை எடுத்துக்கொண்டு போர் செய்கிறான். வேங்கை வெயிலில் குடிநீரில் மலத்தை கலக்கிறான். இங்கே வீட்டில் கொண்டு வந்து மலத்தை வீசுகிறான். கையால் தொட்டு அதை வீசி அவன் அசிங்கப்பட்டு பிறரை அசிங்கப்படுத்துவது என்று போர் முறையா இது? தமிழனுடைய போர் முறையா இது? புறநானூறு கண்ட தமிழனுடைய போர் முறையா இது? இவ்வளவு கேவலமாக இந்த செல்வ பெருந்தகையினுடைய வேலை என்று அவர் சொல்லுகிறார். இல்லை என்று சொல்லு. இல்லை, இந்த 500 கோடி பறிபோகவில்லை, சரியாக இருக்கிறது கணக்கு என்று ஸ்டாலின் சொல்ல வேண்டாமா? எத்தனை பேர் தொழில் முதலாளி ஆகியிருக்கிறான் என்று கணக்கு கொடு. செல்வ பெருந்தகை தான் ஆகியிருக்கிறார் என்று சொல்லுகிறார் நம்முடைய சவுக்கு. அவருடைய வீட்டை அசிங்கப்படுத்துகிறார். ஆக அவன் ராஜாவாக இருந்தாலும் செல்வ பெருந்தையாக இருந்தாலும் தங்களுடைய மக்களை முன்னேற்றுவதற்கு தங்களுடைய பதவிகளை பயன்படுத்தவில்லை, தாங்கள் முன்னேறுவதற்கு தான் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ இந்த திமுக பாஜக கூட்டுன்றதை நீங்க நம்பல? நான் நம்பவில்லை. திமுக இதற்கு அவரிடம் தனி அதிகாரம் இருக்கிறது. அவன் என்ன பாமகவோடு சேர்ந்து இது என்ன பாஜகவோடு சேர்ந்து அவன் இதற்கு கொள்ளையடிக்க வேண்டும். இப்போ இன்னொரு கருத்து, மோடி இது ரொம்ப முட்டாள்தனமாக வைக்கப்பட்ட கருத்தாகப்படுகிறது. நம்முடைய விஜய் தரப்பில் இன்னும் ஒரு படியில அவங்க மேல போய் பாஜக தலைவரா இருக்கக்கூடிய அண்ணாமலையவே இவங்க கைவசப்படுத்திட்டாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்க பேசுறாங்க. தமிழக வெற்றி கழகம் அண்ணாமலையை யாரு கைவசப்படுத்தி கொண்டா? திமுகவே. திமுக. அது சரி.
இது நம்பத்தக்கதாக இல்லை. மேடி அதாவது செல்வ பெருந்தகையை கைவசப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது நம்பத்தக்கது. ஏனென்றால் இவர் சொல்லுகிறார், காமராஜர் ஆட்சி எதற்கு வேண்டும், ஸ்டாலினே காமராஜர் ஆட்சியை தருகிறாரே என்று சொல்லுகிற போது இவருடைய ஊழலுக்கு துணை போக வேண்டிய கட்டாயம் அவர்களுக்கு வரும், அவரை புகழ வேண்டிய கட்டாயம் இவருக்கு வரும். இதில் ஒரு மியூச்சுவல் இருக்கிறது. செல்வ பெருந்தகை ஸ்டாலின் போன்ற அற்பமான மனிதனை ரொம்ப நிகரற்ற காமராஜருக்கு சமமாக பேசுவதும், அவருடைய ஆட்சியை ஸ்டாலின் கொடுக்கிறார், கருணாநிதியே கொடுக்க முடியவில்லை, ஸ்டாலின் கொடுக்கிறார் என்று சொல்வதும், இதற்காக இவர் செய்கின்ற ஊழல்களை எல்லாம் ஸ்டாலின் பொறுத்து கொள்வதும் இது நம்பத்தக்கது. ஒன்றுக்கொன்று சேர்ந்திருக்கிறார்கள். இதில் செல்வ பெருந்தகையின் மீது வழக்கு போடப்படவில்லை என்று சொன்னால் என்ன காரணம்? கைதட்டுவதற்கு 4 ஆள் வேண்டாமா, துதிப்பாடுவதற்கு 4 ஆள் வேண்டாமா என்று செல்வ பெருந்தகை அவர் கைவசப்படுத்தி வைத்திருக்கிறார். காங்கிரசினுடைய தலைவராக வைத்திருக்கிறார். நாளைக்கு இடங்களில் போதையா 4 இடம் போதையா சொல்லையா நீ போதையா, அப்புறம் இதுக்கு மேலே முடியாதுன்னு இவரே பேசுவார். தன்னுடைய கட்சி நலனை விட திமுகவினுடைய நலனை பிரதிபடுத்துவதற்காக செல்வ பெருந்தகை அவருடைய கையாளாக பயன்படுவார் என்பது நம்பத்தக்கது. அண்ணாமலை ஸ்டாலினுடைய கையாளாக இருப்பார் என்பது நம்பத்தக்கதில்லை. அதே மாதிரி பிஜேபியோடு சேர்ந்து தான் திமுக சுரண்ட வேண்டும் என்பதும் நம்பத்தக்கதில்லை. இப்போ மோடிஜி அவர்களுக்கு ஆனால் ஏன் இப்படி உலகுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இன்னொரு வேண்டுகோளை இவர் வைக்கிறார். விஜய் அவர்கள் வந்து மோடிஜிக்கு வந்து இது தமிழ்நாட்டை பார்த்து கையாளுங்க. சும்மா நக்கல் செய்கிறாரு, என்ன செய்து விடுவார்கள் அவர்கள். அவன் அதிகாரத்தை பயன்படுத்தினால் இவர்களெல்லாம் காலை குதிகால் பிடரியில் அடிக்கவோ, இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு. இதெல்லாம் அந்த வசனகர்த்தாக்கள் எழுதி கொடுக்குற பேச்சு. இந்த இன்னமும் அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவன் தான் அரசியல் எழுதி கொடுக்குறான். அவன் ஒரு மூளை உள்ள அரசியல்வாதி உள்ளே இருந்து எழுதி கொடுப்பதாக எனக்கு தெரியவில்லை. மோடிஜி தமிழ்நாடு என்றால் அலர்ஜியா, இந்த ஜிஜி என்பதில் ஒரு சுகங்காணுங்கிற போக்கு இந்த வசனகர்த்தாக்களுக்கு தான் இருக்கு, அரசியல்வாதிக்கு இருக்காது. அரசியல்வாதி கருத்தை கொண்டு போய் செலுத்துவதில் தான் குறியாக இருப்பான். இந்த ஜி ஜா, இந்த திருமாவளவன் தான், இந்த திருமாவளவன்கிறேன், இந்த சீமான் தான் அப்படி பேசி கொண்டு திரிவார். என் தம்பியை தொட்டால் வரும் தோட்டா, இதெல்லாம் ஒரு பேச்சு, இதெல்லாம் ஒரு பேச்சு, நீ எல்லாம் ஒரு தலைவன், இதெல்லாம் ஒரு தமிழ், இந்த மாதிரி அது மாதிரியான இது. அது நான் அப்போ வார்த்தை ஜாலங்கள் தான் இருக்கீங்க. வெறும் வார்த்தை ஜாலம். அது எனக்கு 4 பேர் கைதிட்டுவான்னு கருத்து கணிப்புகள் இப்போ பேசுறாங்க. இந்த கருத்து கணிப்பை நான் நம்பவில்லை. இது பெரிய பித்தலாட்டம். 2000 பேரை வைத்து கொண்டு 2 லட்சம் வாக்குகளை முடிவு செய்ய முடியாது. உண்மையாகவே அவர்கள் இருந்தால் பெரும்பான்மையானவர்களை எல்லாம் விலை கொடுத்து தான் வாங்குகிறார்கள். கருத்துக்களை உருவாக்குவதற்கு இது மாதிரி எதிரெதிர் கருத்துக்கள் எல்லாம் கணிப்புகளில் வெளிவரும். அதற்கு காரணம் என்னென்னா, அவரவருக்கு பின்னால் இருந்து இயக்குகிறவர்கள் ஆட்கள் வேறு வேறு. இப்பொழுது நாளைக்கு ஒரு இதை அண்ணாமலை போட்டு விடுவார். அதாவது ஸ்டாலினுக்கு 20 இடம் தான் வரும், விஜய்க்கு 7 இடம் தான் வரும் என்று நாளைக்கு ஒரு கருத்து கணிப்பு போடுவார்கள். இதெல்லாம் கருத்து கணிப்பு எந்த விதத்தில் செய்தார்கள், அது உண்மை என்று யாருக்கு தெரியும்? ஒரு வாரப்பத்திரிகை இருந்தது. ரொம்ப உணர்வுபூர்வமாக ரோசமாக அவர்கள் எல்லா அரசியலையும் எழுதுவார்கள். ஒரு பிறந்த நாள் வந்தது, 25 பக்கத்துக்கு மந்திரிகள் விளம்பரம் கொடுத்தார்கள். ஸ்டாலின் வாழ்க, ஸ்டாலின் தான் முதல்வர் என்று சொல்லி 25 அந்த இதழே முனையை இழந்து விட்டது. அப்புறம் என்ன, அவனுக்கு விலை விளம்பரம். அந்த ஒரு லாஜிக் அப்படின்றத பார்க்குறாங்க சார். ஏன்னா இப்போ 28% யூடியூப்களை பெரும்பாலும் அண்ணாமலை கட்டுப்படுத்துகிறார், திமுக கட்டுப்படுத்துகிறது. இப்பொழுது இவர்களும் அதை செய்ய தொடங்குவார்கள். ஏனென்றால் ஆதன் போன்றவர்கள் இங்கே போயிருக்கிறார்கள், ஆதவ அர்ஜுனன், அவர்களெல்லாம் இந்த வேலை தான் செய்வார்கள். ஆகவே எந்த கருத்தும் உண்மை தெரியாத வரையிலும் இந்த கணிப்புகள் எல்லாம் சரியாக, முந்தி காலத்தில் 10க்கு 8 சரியாக இருக்கும், உண்மையை போடுவார்கள். இப்பொழுது எல்லாரும் விலை போகிற மாடுகள், அதனாலே அது உண்மை என்று நாம் கருதுவதற்கு ஒரு வேலையும் கிடையாது. சும்மா இப்படிலாம் எடுத்து ஒன்றும் இல்லாமல் ஒரு கட்சியை ஆரம்பித்து 18% 20% கிட்டுக்களை பெறுவார் என்று சொல்லப்படுவது என்பது, இந்த ஒருத்தர் பேசிக்கினே இருப்பார், சீமானுக்காக ஒருவர் பேசுவார், ஒருத்தர் வந்து அனலிட்டிக்கலாக பேசுவார் இந்த யூடியூப்பில். அவரும் வெறும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று மற்றவர்கள் குற்றம் சாட்டுவார்கள். அவர் பேசினார்னா பாருங்கள், சீமான் அடுத்தது ஆட்சிக்கே வந்து விடுவார் என்பது போல் பேசுவார். அப்புறம் உடனே கேட்பார், அது நடக்காது, அது 120 இடம் பிஜேபி கேட்டிருக்கிறான் என்று பேசுகிறார். அவர்கள் கூட்டணியே இன்னும் பின்னால் அறிவித்து கொள்ளலாம் என்று வந்து விட்டார்கள். ஆக அவர்களுக்கு தெரியும்,
அதிமுக தான் மேஜர் பார்ட்டியாக இருக்கும், நம்ம மைனர் பார்ட்டியாகத்தான் நுழைய முடியும், வேறு வழி இல்லை என்பது பிஜேபிக்கு தெரியும். ஆனால் 120 இடம் அமித்ஷா சொல்லிவிட்டதாகவும் இவர் பயந்து மிரண்டு விட்டதாகவும் அப்படி பேசுவார். இது என்ன போய் கேட்டுக்கொண்டு இருந்தார் அவர். அவன் மேஜர் பார்ட்டியாக இல்லாமல் சரிசமமாக அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு அழிந்து போவானே தவிர உன்னோடு சேர மாட்டான். இது உண்மை போல் பேசுவார். அப்படியே அவர் உட்கார்ந்து கொண்டு இந்த சீமானுக்காகவே பேசுவார். சீமான் தான் ஆட்சிக்கு வரப்போகிறார், அதுக்கப்புறம் மாதம் மும்மாறி பொழியும் என்று ஒருத்தர் பேசுவார். அவர் எப்பொழுதுமே அப்படிதான் இந்த அன்றைக்கு பேசுகிறார். அமித்ஷா சொல்லிவிட்டார் 120 இடம் எங்களுக்கு, 110 இடம் உனக்கு, பிறகு நாங்கள் ஆட்களெல்லாம் போட்டுக்கொள்கிறோம்னு சொல்லுவார். சரி என்று வாயை மூடிக்கொண்டு வந்து விட்டார் இவர் என்று சொல்வார். அதனுடைய பொருள் என்ன என்றால் குழப்புவது. யுவர் நாட் எ மேஜர் பார்ட்டி, பலவீனப்படுத்தி கொண்டே இருப்பது. அவருடைய வேலை பலவீனப்படுத்தி கொண்டே இருப்பார் அதிமுகவை. அந்த ஊழியர்கள் 10 பேர் இந்த நீங்கள் சொல்வது போல் கணக்கெடுப்பு இருக்கிறதே, அமித்ஷா சொன்னாராம்ல என்று கேட்பான். குழப்பிக்கொண்டே இருப்பது இதே வேலையாக அவர்கள் செய்வார்கள். உண்மையல்லாதை பேசுவது நம்முடைய மதிப்பை குறைக்குமே என்று நினைப்பதில்லை. இப்பொழுது அவரை பற்றி அவர் பெயரை கண்டாலே நான் அடுத்ததுக்கு போய்விடுவேன். இவர் ஒரு புழுவார், இதை நான் ஒரு தடவை யோசிக்க வேண்டியிருக்க வேண்டும். இப்போ இந்த தாவேக்கா மேடையில் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசுகிறாரு, பாஜக பண்ணக்கூடிய வேலையை தான் தமிழ்நாட்டில் திமுக பண்ணுது. ஏன்னா எப்படி மதிமுகவை அழிச்சதோ அதே போல் விசிகாவையும் அவங்க அழிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விசிகா அந்த நிலைமையில் தான் இருக்கிறது. ஒரு திமுகவினுடைய கையாளாக என்றைக்கு ஒரு கட்சி மாறுகிறதோ, இங்கே பாருங்கள், வேங்கவேல் பலம் வீசப்படுகிறது என்று சொன்னால் அவர்களுக்காக தோன்றிய கட்சியில் அந்த மக்கள் அசிங்கப்படுகிறார்கள் என்றால் அந்த கூட்டணிக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும். திமுகவுக்கு இல்ல, ஆதவ் அர்ஜுனா அங்க ஒரு போகவே இல்லை. திருமாவளவன் அவர்கள் ஏன் போகலை, யாரு தடுக்கிறாங்கன்னு கேட்கிறார். இவர் கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறார், விஜய் போக வேண்டியதானே. அதுக்கும் அவர் பதில் சொல்றேன், நாங்க போகும்போது தீர்வு தரக்காக நாங்க போவோம் அப்படின்ற ஒரு பதில வந்து சும்மா சொல்றேன். என்ன நாள் பார்த்து கொண்டிருக்கிறாரா? இந்த சனி பயிற்சி முடியட்டும் என்று காத்து கொண்டிருக்கிறாரா? சனி பயிற்சி முடிந்து விட்டது, போக வேண்டியதானே. இதெல்லாம் சும்மா பேச்சு. நான் சொல்லுகிறேன், எதற்காக பிறந்த கட்சியோ அந்த கட்சி கூட்டணியில் நம்முடைய இடங்களை இழந்து விடக்கூடாது என்று பொறுத்து கொள்ளுகிறது. தன்னுடைய மக்களின் வேங்கை வயலுக்கு நாங்க போய் நின்னோம். முதல்ல வந்து அந்த பிரச்சனையை எழுப்புனதே விசிகா தான். விசிகா என்ன எழுப்பி விட்டார்கள்? சிபிஐ விசாரணை கேட்கிறார் இன்னமும். அப்படி என்றால் இந்த திமுகவினுடைய விசாரணை முறை நேர்மையாக இருக்காது என்பதனால் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டுவிட்டு சத்தம் போட்டு கேட்டால் ஸ்டாலின் வருத்தப்படுவார் என்று மெதுவாக சிபிஐ விசாரணை இருந்தால் நல்லது, அதை நீங்களே அறிவித்து விடுங்களேன். அதாவது உங்கள் மீது நான் குற்றம் சொல்லவில்லை, நீங்கள் பெருமையாக நீங்களே அறிவித்து விடுங்கள். அவர் அதுக்கு என்னுடைய போலீஸ் மோசமானது, சிபிஐ வேண்டும் என்று அவர் அறிவிப்பாரா? இவருக்கு வேறு தீர்வே வரமாட்டேன் என்கிறது, ஸ்டாலின் நடவடிக்கையே எடுக்க மாட்டேன் என்கிறார். நம்முடைய மக்களுடைய ஆதரவை நாம் இழந்து விட்டு கட்சியை எப்படி நடத்துவது என்பது ஒரு பக்கம். இல்லை, சிபிஐ வேணும்னு கேட்கறதே எதிர்வினையாற்றுறது தானே. இல்லை, அதை மெதுவாக சொல்லிவிட்டு அதை நீங்களே சொல்லுங்கள் என்று சொல்லுவார். அவர் எப்படி சொல்லுவார்? வா வெளியே, சிபிஐ விசாரணை வேண்டும், ஒழுங்காக நீ நடத்தவில்லை, என்னுடைய மக்களுக்காகத்தான் என்னுடைய கட்சி, உன்னுடைய கூட்டணிக்காக இல்லை. எனக்கு 4 எம்எல்ஏ இருக்கட்டும், 2 எம்பி இருக்கட்டும், இல்லாமல் போகட்டும், அது முக்கியமில்லை. என்னுடைய மக்கள் இழிவுபடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் கட்சி வைத்திருக்கேன். சொன்னாயா? சொல்ல முடியவில்லையே. மென்று முழுங்குகிறீர்களே, 2 எம்பியாக இருப்பதில் உள்ள சுகம் உங்களை சொல்ல விடவில்லையே. அது திமுகவால் தான் வருகிறது என்று அவர்களுக்கு புரிகிறதே. 3% வாக்கை வைத்துக்கொண்டு 2 எம்பி எப்படி பெற முடியும்? சீமானுக்கு 8% இருக்கிறதை பெற முடியவில்லையே. 3% வாக்கை வைத்துக்கொண்டு திருமாவளவன் எப்படி 2 எம்பியை பெற முடிகிறது கூட்டணியினால்? இல்லை, இப்போ போக போக இந்த கட்சி இல்லாமல் செஞ்சிடும் திமுகன்னு ஆதவ் அர்ஜுனா வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது அப்படியே முழுங்கி விடுவார்கள். இந்த கட்சிகள் எழும்ப விட மாட்டார்கள். எவ்வளவு எழுப்பு ஒரு 2 சிரமம். ஒரு ஜாதி கட்சி ஜாதியை தாண்டி வளர முடியாது. பொது கட்சி வளரலாம், கம்யூனிஸ்ட் கட்சியோ மற்ற கட்சியோ வளரலாம். ஆனால் ஒரு ஜாதி கட்சி ஜாதியை தாண்டி வர முடியாது. ஜாதி என்று போகிற போதே பிற ஜாதிகளுடைய பகையை இழுத்துக்கொள்ளும். பிறகு தன் ஜாதியினுடைய வரம்புக்குள் அது அடங்கிவிடும். இவர்களுடைய ஜாதியையும் 3-4 கட்சிகள் பகிர்ந்து கொள்கிற தன்மை வரும். ஆகவே ஜாதி கட்சி முறையே அது ராமதாஸாக இருந்தாலும் நம்முடைய திருமாவளவனாக இருந்தாலும் அது வரம்புக்கு உட்பட்டது. அந்த வரம்பை தாண்டி எம்பி வர முடியாது. அது ஒரு அதிகாரத்தை கைப்பற்றுவோம் அப்படின்னு அது எப்படி எல்லாம் எப்படி கைப்பற்ற முடியும்? உன்னுடைய சமூகத்தினுடைய மொத்த வாக்குகளே 6-8% இருக்கும். அதில் உன்னுடைய வாக்கு 3% இருக்கும். அதே மாதிரி வரையறை ராமதாஸுக்கு உண்டு. தமிழ்நாட்டினுடைய வாக்கு 7 கோடி,
ஒரு சமூகத்திற்கு நீ கூடுதலாக பேசுகின்ற போது மற்ற சமூகம் இது நமக்குரியதில்லை என்று கருதுவான். ஜாதி கட்சியாக இருப்பது சின்ன மனிதர்களுக்கு தான் போதுமானதே தவிர, ராமதாஸே நல்ல ஓரமான ஆள் அரசியலில். அவர் தேவையில்லாமல் ஜாதி கட்சியாக இல்லாமல் தமிழ்நாட்டு கட்சியாக இருந்தால் தன் ஜாதி தானாக வரும். தன் ஜாதிக்காக நம்ம அரசியல் நடத்த வேண்டாம். காமராஜர் நாட்டுக்காகத்தான் அரசியல் நடத்தினார். அவருடைய சமூகம் ஒரு பின்னால் இல்லாமல் எதிராக வந்தது. முத்துராமலிங்க தேவர் நாட்டுக்காகத்தான் அரசியல் நடத்தினார். தானாக அந்த சமூகம் ஒரு பின்னால் இருக்கவில்லையா? தானாக நடக்கும் அதெல்லாம். இது எனக்கு தெரியவில்லை, அது இருக்கட்டும். ஆனால் இந்த அரசியல் என்பது நம்பத்தக்கதாக இல்லை. அவர் அண்ணாமலைக்கும் பிஜேபி, அண்ணாமலைக்கும் திமுகவுக்கும் கூட்டு, பிஜேபிக்கும் திமுகவுக்கும் கூட்டு, கொள்ளையடிப்பதற்காக திமுக பிஜேபி உள்கட்சியாக வைத்திருக்கிறது என்பது பெரிய உளறலாக எனக்கு தெரிகிறது. இவர்கள் என்ன இப்படி பேசுகிறார்கள் என்று. எதிரெதிரான மனிதர்களை இப்பொழுது அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு உறவு இருக்கிறது என்று சொன்னால் நம்பத்தக்கதாக இருக்கும். உறவு இல்லாத காலத்திலும் கூட இவர்கள் சேருவார்கள் என்று சொன்னால் ஆமாம், சேர்ந்தவர்கள். இவர்களும் வாஜ்பாயோடு சேர்ந்தவர்கள் என்றாலும் இன்றைய நிலையில் இவர்கள் அவர்களோடு சேரவே முடியாது. இவர்களை பகையாக அவன் நினைக்கிறான், அவனை பகையாக இவன் நினைக்கிறான். ஆகவே இவர்கள் 2 பேரும் சேருவது என்பது எளிய நடக்கக்கூடிய காரியமில்லை. சும்மா மொட்டையாக பேசுகிறார்கள். பிறகு எனக்கு அவனுங்க போட்டு பார், உன்னுடைய கருத்துக்கள் எவ்வளவு கூட்டம் கூடுகிறது என்பது மட்டுமே இவர்களுக்கு மாயை. நான் சொல்லுகிறேன், எம்ஜிஆரை தவிர கூட்டத்தை கூட்டிய எல்லா நடிகர்களும் தோற்று போனார்கள். எம்ஜிஆர் ஒருவர் தான் வெற்றி பெற்றார். சாகின்றவரிலும் முதலமைச்சராக இருந்தார். வெற்றிகரமாக ஆட்சி நடத்தினார். அது வேறு, இது வேறு. நிறைவா அப்போ 2026 தனித்து விடப்பட்டது தாவேக்கா அப்படின்னா எந்த மாதிரியான தாக்கத்தை உண்டு செய்யும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, தனித்து விடப்பட்டது என்பது பலவீனம் தானே. என்ன மாதிரியான தாக்கத்தை? ஏன் நீ தனித்து விடப்பட்டதை உனக்கு உணர தெரியவில்லை என்று எனக்கு வியப்பாக இருக்கிறது. நாம் அதிகாரத்தில் பங்கு தருகிறோம் என்று சொன்ன பிறகும் ஒரு மீனும் வந்து விலையில் விழவில்லையே. ஒரு மீன், சின்ன ஐர மீன் குஞ்சு கூட வந்து விழவில்லையே. ஒரு ஆகாத கட்சி கூட உன்னோட கூட்டணி சேர வரவில்லையே. நீ வருவது என்பது உறுதியாக தெரிந்தால் தானே பிறகு உன்னோடு சேருகிறவன் நாமும் சேர்ந்து எழலாம் என்று நினைப்பான். இப்பொழுது திருமாவளவன் ஏன் வர மறுக்கிறார்? அது உறுதி. அது பெரிய கட்சி, பணம் தருவார்கள், இடம் தருவார்கள். நமக்கு செலவே இல்லை. கொஞ்சம் பணம் பையில் வச்சு கொள்ளலாம், செலவே இல்லை, மிச்சம் வைத்து கொள்ளலாம் கட்சிக்காக. இது இனி வரும் வராது என்று யாருக்கு தெரியும் என்று வரமாட்டேன் என்கிறார். இப்படித்தானே எல்லா கட்சிகளும் நினைக்கிறார்கள். நாட்டில் 17 கட்சி இருக்கிறான். கொஞ்சம் பேர் அதிமுகவோடு போகிறான், கொஞ்சம் பேர் பெரும்பான்மையான திமுகவோடு. இவனோடு சேருவதற்கு ஒன்றும் வரவில்லையே. அப்புறம் எனக்கும் அவனுக்கும் தான் போட்டி என்று சொன்னால் இது எவ்வளவுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியது என்று எனக்கு தெரியும். என்ன மாதிரியான தாக்கத்தையோ விளைவையோ மிகையான நம்பிக்கை இல்ல, நம்பிக்கை மிகையானது. அப்ப 26 தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை தாவேக்கா உருவாக்கும் நம்புறீங்க? திமுகவினுடைய ஓட்டில் பாதியை எழுப்பான், மைனாரிட்டி ஓட்டில் பாதியை எழுத்துருவான். அது நடக்கும். முதல்ல இவர் சார்ந்திருக்கிற ஆட்கள் இவர் பக்கம் திரும்பி விடுவார்கள். விஜய்க்கு ஒரு சார்பு இருக்கிறதே, ஒரு சமய சார்பு இருக்கிறது. ஆகவே அது ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி முஸ்லீம்களில் ஒரு பகுதியினர் திமுகவோடு போட்டு என்னடா கண்டோம் என்று சொல்லுகின்ற போது பிஜேபி இருக்கிற பக்கம் அவன் போக மாட்டான். இந்த சிறுபான்மை வாக்குகள் பிஜேபி இருக்கிற பக்கம் போகாது. ஆகவே அவர்கள் வேறு வாக்குகளை வாங்குவதற்கு தான் முயல வேண்டும். ஆட்சிக்கு வருகின்ற போது முயல்வார்கள். அவர்கள் வேறு கணக்கு வைத்திருப்பார்கள். ஆன்டி இன்கம்பன்சி என்பது எல்லாருக்கும் வேலை செய்யும். திமுக போக வேண்டும், ரொம்ப ஊழலாகிவிட்டது என்பது அந்த எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு வரும். ஏனென்றால் மாற்றுக் கட்சி நாம் என்று நினைப்போம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். உனக்கு இந்த மைனாரிட்டி வாக்குகளில் ஒரு பகுதி உடைஞ்சு வரும். அது திமுகவை பலவீனப்படுத்தும். ஆகவே ஒரு பகுதி திமுகவை விஜயால் பலவீனப்படுத்த முடியும், ஒரு பகுதி திமுகவை. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த தேர்தல் யாருக்கு பலமா அமையும் நினைக்கிறீங்க? அதிமுக தெரியாது என்ன மாதிரி கருத்து ஏற்படுகிறது என்பதை பொறுத்து. ஒரு முறை கருணாநிதி ஒரே ஒரு ஆள் தான் வெற்றி பெற்றார். ஒரு முறை ஜெயலலிதா 4 பேர் மட்டும்தான் வெற்றி பெற்றார். அவர் தோற்று போனார். ஆகவே தேர்தல் கடிவாயில் தான் எப்படி கருத்துக்கள் உருவாகின்றன. மக்கள் இந்த இப்போவே வாக்கெடுப்பு நடத்துவதெல்லாம் முட்டாள்தனம். இன்னும் அதை பற்றி சிந்தனையே வருதில்லை. ராத்திரி 2 மணிக்கே விடிய போகிறது என்று பார்க்கக்கூடாது. 5 மணி ஆனால் இன்னும் குருவி காக்கை கூவவில்லை, கரையவில்லையே என்று பார்க்கலாம். 2 மணிக்கே பார்ப்பது இன்றைக்கு ஒரு கருத்தும் உருவாயிருக்காது.
அரசு மேல் ஒரு அதிருப்தி இருக்கும் என்பது பொதுவான கருத்தை தவிர அப்பொழுது வேகம் தெரியும். இன்னும் நெருக்கவற்றில் பார்த்தால்தான் அவையெல்லாம் தெரியும். இது மாறியும் அமையும் இந்த கூட்டணிகள். அதுக்கான கால அவகாசம். ஆமாம், கால அவகாசம் நிறைய இருக்கிறது. மாறியும் அமையும். பார்ப்போம் எப்படி வருகிறது என்று. நன்றி. பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபேல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் Supreme Mobiles in Samsung Days 24 month no cost EMI up to 12,000 upgrade offer.